السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களில் நாம் இருக்கிறோம். இந்த 10 நாட்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாட்கள். இதிலே அமல்கள் செய்வது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த நாட்களை நாம் நன்மைகளில் அதிகமாக ஈடுபடுத்த வேண்டும். முடியுமானவரையும் தொழுகைகளில், திலாவத்துல் குர்ஆன், திக்ருகளில், அதே போன்று அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்கிறது, தௌபா செய்கிறது, தான தர்மங்கள் செய்வது, முடியுமானவர்கள் நோன்பு பிடிக்கிறது போன்ற நிறைய விஷயங்களில் நாம் ஈடுபடலாம். நாளைய ஹுத்துபா, இங்கே உள்ள ஹுத்துபாவும் இந்த நாட்களில் செய்யப்பட வேண்டிய நல்லமல்கள் சம்பந்தமாக கொடுத்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நாம் குரூப்பில் அந்த ஹுத்துபாவுடைய டிரான்ஸ்லேஷன் போடும்போது இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அப்போ இன்று நாம் பேசுகிறதுக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னென்னா, நபிகளாரின் பிரியாவிடை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துக்கு பிரியாவிடை அளித்திருக்கிறார்கள். இந்த ரசூலுல்லாவுடைய பிரியாவிடை சம்பந்தமாக குறிப்பாக இந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் தான் இந்த உலகத்தை விட்டும் பிரிய போறன்ற விஷயத்தை பல சந்தர்ப்பங்களில் பல விதமாக மக்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், அரஃபா மைதானத்தில், அதே மாதிரி மினால, முஸ்தலிஃபால, இப்படி எல்லா இடங்கள்லையுமே அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலை, ஒருவன் ஒரு சமுதாயத்தை விட்டு அவர் விடைபெற போறவர், அவர் இந்த மௌத்தாக போறவர் என்ன விஷயமெல்லாம் செய்வாரோ அது மாதிரி அந்த சமுதாயத்துக்கு தேவையான சகல வழிகாட்டுதல்களையும் குறிப்பிட்ட அந்த நாட்களுக்குள்ள அல்லாஹ்வுடைய தூதர் வழங்கி இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க பார்க்கலாம். அதாவது மதீனாவிலே தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஷேக் அப்துல் ரஸாக் அவங்க ஒரு கிதாப் எழுதிக்கிறாங்க ரசூலுல்லாவுடைய அந்த இறுதி உபதேசங்கள் சம்பந்தமாக. இன்னைக்கு மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்துல் முஹ்சின் அல் அப்பாத் அல் பத்ரி. அவர் மிகப்பெரிய ஒரு அறிஞர், கிட்டத்தட்ட 90 சொச்சம் வயசு. அவருடைய மகன்தான் அப்துல் ரஸாக். அடிக்கடி பல இடங்களில் அவர் இந்த தௌராக்களை, வகுப்புகளை நடத்துவார். ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிஞர். அவர் இந்த ரசூலுல்லாவுடைய அந்த இறுதி உபதேசங்களை பற்றி கிட்டத்தட்ட 20 பகுதிகளாக மிக அழகான முறையில் ஒரு தொகுப்பு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ அந்த தொகுப்பில் உள்ள விஷயங்களை நாம் முடிஞ்ச வரையும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்வில் பார்க்கலாம். என்ன காரணம்டா, ரசூலுல்லா இந்த உலகத்தில் ஒரு மாபெரும் தூது பணிக்காக அனுப்பப்பட்டாங்க. அனுப்பப்பட்டது மட்டுமல்ல, தான் நபியாக அனுப்பப்பட்ட அந்த காலத்தில் இருந்து தான் மௌத்தாகிற அந்த இறுதி நிமிடம் வரையும் இந்த உலகத்தில் இந்த மனித சமுதாயத்துக்கு தேவையான வழிகாட்டுதல்களை முழுமையாக வழங்கினாங்க. அவ எந்த அளவுன்னு சொன்னா, தன்னுடைய இறுதி தருணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தான் இந்த உலகத்தை விட்டும் விடை கொடுக்க இருக்கிறேன் என்கிற அந்த அடையாளங்கள் அவர்களுக்கு தெரிந்து விட்டது. அதை பல சம்பவங்கள் நமக்கு உதாரணமாக சொல்லலாம். முதலாவது, ரசூலுல்லா இந்த உலகத்தை விட்டும் எப்ப விடை பெறுகிறார்கள், எப்ப மௌத்தா போறாங்க, யாருக்காவது தெரியுமா? சொல்லலாமா? ரசூலுல்லா மௌத்தா போன எப்போ? ஹிஜ்ரிலையா? சொல்லுங்க, நாள் வேணாம். ரசூலுல்லா மௌத்தா போனது எப்போ? இந்த உலகத்தை விட்டும் ரசூலுல்லா பிரிஞ்சது எப்போ? அதாவது யௌமுல் இஸ்னைன், திங்கட்கிழமை, அதாவது 12வது பிறை ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12
திங்கட்கிழமை மௌத்தா போகிறாங்க. துஹா நேரத்தில் அதாவது ஹிஜ்ரி 11 ரசூலுல்லா மதீனாவுக்கு போய் 11வது வருஷம் என்ன செய்கிறாங்க, மௌத்தா போகிறாங்க. அவங்களோட ஹஜ்ஜி எப்போ செஞ்சாங்க தெரியலன்னு ஒன்றும் சங்கடப்பட தேவையில்லை. ஏன்னா நான் கேட்டால் தான் உங்களுக்கு நினைவு வைக்கும், நானே சொல்லிடுவேன். யாராவது தெரிஞ்சால் மட்டும் சொல்லுங்கள். 10 அதாவது ரசூலுல்லா 9 வருஷம் ஹஜ்ஜிக்கு போகலை, 10ல் தான் போகிறாங்க. இதை வச்சு சில ஆளுக்கு என்ன முடிவுக்கு வராங்கன்னு சொன்னால், காசு வந்தால் கடைசியில் போய் ஹஜ்ஜி செஞ்சால் சரி, ரசூலுல்லா அவங்க கடைசியில் என்ன போய் செஞ்சாங்கன்னு. அப்படி இல்லை. ரசூலுல்லா ஏன் அந்த கடைசி மூமெண்ட்ல போனாங்கன்னா, ரசூலுல்லாவுடைய அத்தனை விஷயமும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல், அதுக்கான அந்த நேரம் ரசூலுல்லாஹ்க்கு வரலை, காரணம் கழிக்குது. ஆனால் நம்மட கடமை என்னண்டா, ஹஜ்ஜிக்கான அந்த நேரம் வந்துட்டா அப்படின்டா அதுக்கான வசதி இருக்குது நம்மக்கிட்ட. அதுக்கான இப்போ நம்ம நாட்டில் இதெல்லாம் போகிறோன்னா அந்த கோட்டாண்ட ஒரு பிரச்சனை இருக்குது, நமக்கு திரும்பி எழுப்பி போவே இல்லை. அதுதான் அந்த விதிமுறைகள், அதுக்கான ஒழுங்குகள் எல்லாம் நமக்கு எல்லாம் சரிண்டா கண்டிப்பாக என்ன செய்யணும், போயிடணும். லேட் ஆகினா அது பாவம். தொழுகை நேரம் வந்துட்டு தொழலண்டா அது எப்படி குற்றமோ, ஜக்காத்துக்குரிய அந்த நிசாபு வந்தால் ஜக்காத்து எப்படி நம்ம கொடுக்கலண்டா குற்றமோ, அதே போல் ஹஜ்ஜுடைய அந்த வசதி வந்தால் பிற்படுத்தக்கூடாது. சில ஆளுக்கு நான் இப்போ இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் பாவத்தை செஞ்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அந்த மாதிரி கொஞ்சம் பேரிக்கிறாங்க. நாம் இப்போ எல்லாம் போய் ஹஜ்ஜை திடீர்னு செஞ்சுட்டு வந்து கொஞ்சம் பாவம் கூடி நான் என்ன செய்யணும், மறக்கா போயிடாது. அவள் அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஒரு ஹீலாவாக தந்திரமாக யோசிக்கிறாங்க. கூடாது. ஹஜ்ஜிக்கான அந்த வசதி, ரெண்டும் வசதி என்பது வெறும் பொருளாதாரம் மட்டுமல்ல, உடலியல் ரீதியாகவும் நீங்கள் ஹஜ்ஜிக்கு போகிறோன்னா அதுக்கான பலமும் வேணும். ஏன்னா அதே நேரத்தில் அந்த போகிற நாம் எந்த நாட்டிலேயும் அந்த நாட்டிலேருந்து போகிறதுக்கான அதுக்கான அந்த அப்ரூவலும் நமக்கு வேணும். எல்லாமே பொருளாதார உடல் எல்லா விதமான வசதிகளும் உங்களுக்கு வந்தால் உடனே நீங்கள் என்ன செய்யணும், ஹஜ்ஜிக்கு போகிறது உங்களுக்கு வாஜிப். அதை லேட்டாக்கும் போதெல்லாம் நீங்கள் மௌத்தா போனால் பாவியாக மௌத்தா போகிறீங்க, அவ்வளோதான் சுருக்கம். அதனால ரசூலுல்லா அந்த ஹிஜ்ரி 10ல் தான் ஹஜ்ஜி செய்தார்கள். அந்த ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவங்க சொன்ன ஒரு செய்தி என்னண்டா, சில நேரம் அடுத்த வருஷம் இதே இடத்துல உங்களை நான் சந்திக்க முடியாமல் போகலாம். அதே மாதிரி ரசூலுல்லா என்ன செய்றாங்க, அந்த ஹஜ்ஜி முடிஞ்சு துல்ஹிஜ்ஜா முடிஞ்சாச்சு, அப்படித்தானே? அதுக்கு பிறகு 11 தானே. அப்போ துல்ஹிஜ்ஜா முடிஞ்சா முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், 2-3 மாசத்துக்குள்ள மௌத்து. பார்த்தீங்க தானே? நான் சில விஷயங்களை சொல்லும்போது நமக்கு முடிகளெல்லாம் சிலிர்க்கும், அந்த அளவுக்கு சில செய்திகள் இருக்குது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்போ யாருக்காவது சொல்லலுமா, நான் எப்போ மௌத்தா போகணும் ஒரு ஆளுக்கு சொல்லலுமா? சொல்ல இயல அதுனா. ஆனால் அல்லாஹு தஆலா சில நல்ல மனிதர்களுக்கு சில அடையாளங்களை காட்டிடுவோம். அது வஹீன்னு சொல்ல இயலாது, அல்லது அவருக்கு ஏதோ அல்லாஹ் அறிவிச்சிட்டான்னு சொல்ல இயலாது. அவருக்கு ஏதோ சில தான் மௌத்தாக போகிறன்ற நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க உங்களோட ஊர்களில். நல்ல மனிதர்கள் சில மௌத்தா போகும், நான் இன்னும் கொஞ்ச நாளோட மௌத்தா போயிடும்னு சொல்லி கொஞ்ச நாளில் மௌத்தா போய்ப்பாங்க சில ஆளுக்கு. அதுக்கு அர்த்தம் அவங்க மறைவான ஞானத்தில் பேசலை, அதுக்கு அரபுல சொல்லுவாங்க இல்ஹாம், அந்த உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம், ஒரு உதிர்ப்பு மாதிரி சொல்லலாம். அது சில நேரம் சில ஆள்களுக்கு பிழையாகவும் மிக்கும். நான் மௌத்தா போகிறேன்னு சொல்லி பார்த்தா 100 வருஷம் வாழ்ந்து கிடைப்பான். அப்படியே இல்லை, சில நேரங்களில் அல்லாஹு தஆலா அதுவும் நபிமார்களுக்கு அல்லாஹ் அந்த சாய்ஸை கொடுப்பான். அப்படின்டா நீங்கள் மௌத்தா போகிறீங்களா இல்லாட்டி உலகத்தில் வாழ போகிறீங்களான்னு, அது நபிமார்களுக்கு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் அவருடைய தூதர் மறுமையை தெரிவு செஞ்சாங்க. அதில் சில செய்திகளை நீங்கள் பாருங்கள். ரசூலுல்லாஹ் அந்த மரணிக்கக்கூடிய அந்த ரமலான், அந்த கடைசியாக ரசூலுல்லாஹ் சந்திச்ச அந்த ரமலான்ல புகாரியில் நீங்கள் பார்க்கலாம், 4998 இலக்கத்தில் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கான யஅரிது அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆன குல்ல ஆமின் மர்ரத்தன். ஒவ்வொரு முறையும் அதுவரையும் இறங்கின குர்ஆனை என்ன செய்வாங்க, ஒரு முறை எடுத்து காட்டப்பட்டு ஓதி கொடுக்கப்படும் அவருக்கு, ரசூலுல்லாஹ் எடுத்து காட்டப்படும். ஆனால் ரசூலுல்லாஹ் எந்த வருஷத்தில் மௌத்தா போனாங்களோ அந்த வருஷத்தில் ரசூலுல்லாஹ்க்கு 2 முறை அந்த குர்ஆனை வானவர் ஜிப்ரீல் என்ன செய்கிறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. இது தான் இந்த உலகத்திலேருந்து மௌத்தாக போறேன் என்பதற்கான ஒரு அடையாளமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு இடம். இது புகாரில் இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வமா அரா ذلك இல்ல இக்திராப அஜலி, என்னுடைய அந்த அஜல் நெருங்கி விட்டது என்பதை தவிர நான் இதிலிருந்து எதையும் விளங்கி கொள்ளல அப்படின்றாங்க. இதே மாதிரி அல்லாஹு தஆலா ஒரு வசனம் இறக்கினான், இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்துன். நபியே நீங்களும் மௌத்தா போறீங்க, மௌத்தாக போகக்கூடியவர் தான், அவர்களும் மரணிப்பார்கள், மரணித்திருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சூரா அஸ்-ஸுமர்ல ஒரு வசனம் இறக்கினான். அதுவும் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மரணத்தை பற்றிய ஒரு செய்தி அந்த வசனத்துல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். இதுவும் என்னது,
இந்த ஆயத்தும் ரசூலுல்லாவுடைய அந்த உலகத்தை விட்டும் பிரிய போறாங்கன்றதுக்கான ஒரு அடையாளமாக அல்லாஹு தஆலா இறக்கினதாக சொல்றாங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு செய்தி என்னன்னா, இதா ஜா நஸ்ருல்லா என்ற அந்த அத்தியாயம் சூரா அன்-நஸ்ர், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத الناس يدخلون الناس افواجا என்ன இது வசனம் என்ன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா அந்த வசனம். அந்த வசனம் இறங்கி அல்லாஹ் என்ன சொன்னார், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபான்னு அல்லாஹு தஆலா அந்த வசனம் இறக்கினார். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, யஸ்குது பைன தக்பீர் வல் கிராஅ, அந்த தக்பீர் கட்டி கிராத் ஓதுற அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் அமைதியா இருந்துட்டு சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி ஓதுவோம். அப்ப ஃபஸஅல் முஸ்லிமூன் வதஹபு, சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி, என்ன அது ரசூலுல்லாஹ் இப்படி வித்தியாசமா செய்றாங்கன்னு. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்னது, இது நான் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கான ஒரு அடையாளமாக ரசூலுல்லாஹ் அதையும் சொன்னாங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த ஹஜ்ஜத்துல் வதா நாம அதை பற்றி நாம் சில விஷயங்கள் படிக்க போகிறோம். அந்த ஹஜ்ஜை முடிஞ்சு 2 மாசத்துல என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் வாய்ப்படுறாங்க. அந்த நோயில தான் மௌத்தா போகிறாங்கன்றதையும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இதே மாதிரி இன்னும் ஒரு செய்தியை சொல்லுவாங்க என்னென்னா, அனஸ் இப்னு மாலிக் சொல்கிறாங்க, மர்ர அபூ பக்கர் வல் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா பி மஜ்லிஸின் மின் மஜாலிஸில் அன்சார் வஹும் யபுகூன். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் இவங்க அன்சாரிகளுடைய அந்த சபையை தாண்டி போகும்போது அவங்க அழுதுகிடிக்காங்க. ஃபகாலு மா தக்கர்னா மஜ்லிஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்னா ஃபதகல அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅக்பர் பிதாலிக். சொல்றாங்க என்னன்னு சொன்னா, அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த மரண தருவாயில ரசூலுல்லாஹ் அந்த உலகத்தை விட்டும் அவங்க போறாங்க அப்படின்னு அந்த செய்தி அவர்களுக்கு ஒரு கவலை அளிச்சு என்ன செய்யறாங்கன்னா அவங்க அழுதுகிடிக்கிறாங்க. அப்ப கேட்குறாங்க காலு, நீங்க எதுக்காக நீங்க அழுகுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது தக்கர்னா மஜ்லிஸன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதகல அலைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅக்பரஹு ஃபخرج النبي صلى الله عليه وسلم وقد عصب على رأسه خاشية بردة فصعد المنبر ولم يسعد بذلك. ரசூலுல்லாஹ் அந்த கடைசி அந்த நேரத்தில் மிம்பர்ல ஏற பார்க்குறாங்க. அவங்களால மிம்பர்ல ஏற முடியலை. فحمد الله وأثنى عليه ثم قال أوصيكم بالأنصار. அன்சாரிகள் விஷயத்திலே நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், நான் உபதேசம் பண்றேன். அவங்களோட விஷயத்துல நீங்கள் கவனமாக இருங்க. ஃபஇன்னஹும் குர்சிய்யி வ ஐனினா, அவங்க தான் என்னுடைய சிம்மாசனம், என்னுடைய 2 கண்கள் என்று அன்சாரிகள் விஷயத்துல நல்ல விதமாக நடந்து கொள்ளுமாறு உபதேசிக்கிறாங்க. இது அவங்களோட அந்த கடைசி உபதேசம் என்பதை புரிஞ்சு கொண்டதால தான் அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க என்ற செய்தியை சொல்றாங்க. இதே மாதிரி முக்கியமாக இன்னும் ஒரு செய்தியை நீங்க பார்க்கலாம். இதுவும் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி தான். அந்த ரசூலுல்லாஹ் கடைசி நேரத்தில் அந்த மரண நெருங்கின அந்த சந்தர்ப்பத்தில் முடியுமான வரைக்கும் அவங்க பள்ளிவாசலில் போய் தொழுகிறாங்க. ஒரு முறை அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்குறாங்க அந்த விஷயத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கடைசி நேரம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் பலா சகுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நோய் அதிகமான சந்தர்ப்பத்தில் கேட்டாங்க, அஸல்லன்னாஸ், மக்கள் எல்லாம் தொழுதுட்டாங்களான்னு. ஃபகுல்னா லா வஹும் யன்ததிரூனக யா ரசூலல்லாஹ். ஆயிஷா நாய் சொல்றாங்க, இல்லை அவங்க உங்களை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி ஏற்பாடு செஞ்சுதாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. ஃபகதஸல சும்ம தஹப, அப்போ தண்ணியை இது பண்ண பார்க்குறாங்க, மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதான் அவங்களோட அந்த கடைசி நேரம். அப்போ ரசூலுல்லாஹ் அந்த திரையை நீக்கி பார்க்குற நேரத்தில் அபூபக்கர் சித்திக் நினைக்கிறாங்க ரசூலுல்லாஹ் வரப்போறாங்களாய்க்கும்னு சொல்லி அவ பின்னுக்கு வராங்க, இந்த சஃப்ல நிற்கிறதுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை தொழுவீங்க என்ன, அதோட போகலை அந்த தொழுவைக்கு. அதான் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி அந்த நேரம். அப்போ இதே மாதிரியான சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறாங்கன்ற செய்தியை அவங்க பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி பல விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் புகாரில் வரக்கூடிய இன்னும் ஒரு செய்தி 4462 இலக்கத்தில் வருது. அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, கால் லம்மா சகுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜஅல யத்தகஷாஹு, அதாவது அந்த மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கடைசி நேரங்களில் அடிக்கடி ரசூலுல்லாஹ்க்கு மயக்கம் வரும். ஃபகாலத் ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வா குர்ப அபா, வாப்பா என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட அந்த நோயே அப்படின்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஃபகால லஹா லைஸ அலா அபீகி குர்புன் பஅதல் யௌம்னா, இன்றைய நாளைக்கு பிறகு உன்னை வாப்பாக்கு இந்த மாதிரி கஷ்டம் இல்லைன்னாங்க. அப்படின்னா தான் மௌத்தா போகிற விஷயத்தை
ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகளுக்கு சொன்னாங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம். இதே மாதிரி அந்த நான் கடைசியாக சொன்ன ஒரு விஷயத்தில் அந்த அனஸ் இப்னு மாலிக் சொல்கிறாங்க, பைனமா அல் முஸ்லிமூன ஃபி ஸலாத்தில் ஃபஜ்ர், முஸ்லீம்கள் ஃபஜ்ர் தொழுகை அந்த தொழுதுகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அவ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷஃப சித்ர ஹுஜ்ரி ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் கடைசியாக இருக்கிறாங்க, அந்த திரையை அகற்றி பார்க்குறாங்க. ஃபனபர இலைஹிம் வஹும் சுஃபூஃப், பார்க்கும்போது எல்லாரும் சஃப்ல அணிவகுத்து நிற்கிறாங்க. ஃபதன்ன அன்னஹு யுரீதுல் ஹுரூஜ வஹும் அல் முஸ்லிமூன், அதாவது அவன் நினைக்கிறாங்க வந்து இப்போ அபூபக்கர் தொழுவிக்க ரெடியாக நிற்கிறாரு, ரசூலுல்லாஹ் ரூம்லேருந்து வெளியே வரப்போறாங்க அப்படின்ற உடனே அப்படியே அவங்க நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, அஷார இலைஹிம் அத்திம்மு ஸலாத்தக்கும், உங்களோட தொழுகையை நிறைவுபடுத்துங்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்ற ஒரு செய்தியையும் நீங்கள் புகாரில் 754வது இலக்கத்தில் பார்க்கலாம். ஸோ அந்த ஃபஜ்ர் அதோட அதுக்கு பிறகு அவங்க தொழுகை இல்லை, மூத்தாயிட்டாங்க. அடுத்த ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இறுதியாக மௌத்தா போன அந்த நேரத்தை சொல்லும்போது, இன்ன மின் நிஅமில்லாஹி அலை, அல்லாஹ் என் மீது செஞ்ச மிகப்பெரிய நியாமத் என்னண்டா, ரசூலுல்லாஹ் துஃபிய ஃபீ பைத்தி, என்னுடைய வீட்டிலே ரசூலுல்லாஹ் மௌத்தாகினாங்க. வஃபி யௌமி, என்னோடு தங்கக்கூடிய நாளிலே ரசூலுல்லாஹ் மௌத்தா போனாங்க. ரசூலுல்லாஹ் மனைவிமார்களுக்கு இடையில அவங்க தங்குற நாளை பங்கு வச்சிருப்பாங்க. ஆனால் கடைசி அந்த நாட்களில் ஆயிஷா நாயிட வீட்டில் இருந்தாலும் அந்த மௌத்தா போன நாள் ஆயிஷா நாயகியோடு தங்க வேண்டிய நாள், மற்ற மனைவிமார்கள் விட்டு கொடுத்த நாள் அல்ல, ஆயிஷா நாயகிக்குரிய அந்த நாளிலே மௌத்தா போறாங்க. அதே மாதிரி என்னுடைய அந்த நெஞ்சில சாய்ந்தவர்களாக மௌத்தா போனாங்க. என்னுடைய எச்சிலும் ரசூலுல்லாவுடைய எச்சிலும், அதாவது ரசூலுல்லா அப்படியே அந்த கடைசியா அந்த வருத்தத்தில் இருக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சகோதரர் வாரார், கையில அந்த மிஸ்வாக் செய்கிற குச்சி வச்சிருக்கிறாங்க. அந்த குச்சியை ரசூலுல்லாஹ்க்கு கேட்க அந்த முடியல, அந்த அளவுக்கு வருத்தம் ஆகிக்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க, ஆயிஷா நாயை யோசிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்க்கு அந்த மிஸ்வாக் பண்ற அந்த விருப்பத்துக்கு தான் பார்க்குறாங்களா என்று. அவ ஆயிஷா ரஅய்துஹு யன்துரு இலை வ அரஃப்து யுஹிப்பு சிவாக், அவங்க வந்து மிஸ்வாக் பண்றத விரும்புறாங்கன்னு நான் நினைச்சு, ஃபகுல்து ஆஹுதுஹு லக், உங்களுக்காக அதை வாங்கி தர வேண்டாங்க. அப்போ தலையாட்டுறாங்க, பேச முடியல. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்து அதை மென்மையாக்குறதுக்காக என்ன செய்றாங்க, தன்னுடைய வாயால் கடிச்சு அதை மென்மையாக்குறாங்க. மென்மையாக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, அவங்களோட அந்த அந்த மிஸ்வாக் செய்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜஅல யதஹு பில் மாஇ ஃபயம்ஸஹு பிஹிமா வஜ்ஹா, கடைசியா ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, பக்கத்துல தண்ணி வைக்கப்பட்டது, அந்த தண்ணியில கையை வச்சு முகத்தை துடைக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் இன்ன லில் மௌத்தி சக்கராத்னா, நிச்சயமாக மரணத்துக்கு சக்கராத் இருக்குது. சக்கரத்துல் மௌத்தும்பாங்க, மரண போதைன்னு சொல்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லனா இல்லையா, வஜாஅத் சக்கரத்துல் மௌத், மரணம் மனுஷனுக்கு வாரத்துக்கு முன்னால ஒரு சக்கராத்துடைய ஒரு நேரம் துட்டிச்சு போவான் மனுஷன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மரணத்துக்கு ஒரு சக்கராத் இருக்கிறது. ثم نصب يده فجعل يقول في الرفيق الاعلى, உயர்ந்த அந்த நண்பனை நோக்கி நான் செல்கிறேன், சொர்க்கத்தில் எனக்கு நல்ல நண்பர்களோடு நான் செல்ல போறேன் என்று சொல்லி மௌத்தா போனாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கடைசியாக ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்னண்டா, இத்தகுல்லாஹ, நீங்க என்ன செய்யுங்க, கான ஆகிரு கலாமி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கடைசி வார்த்தை எப்படி இருந்தா, அஸ்ஸலா அஸ்ஸலானா, தொழுகை விட்டுறாதீங்கன்னாங்க, தொழுகைன்னாங்க. இத்தகுல்லாஹ ஃபீமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களது வலக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இது ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த விடை பெறக்கூடிய அந்த தருணங்கள் நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய, ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இறுதி தருணம் தான் இறுதி ஹஜ், அதனால அதோட சேர்த்து நாங்கள் அந்த விஷயங்களை படிக்கிறது என்பது மிக முக்கியமான. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மாமின் நபியின், புகாரில 4584 இலக்கத்தில் வருது, எந்த ஒரு நபியாக இருந்தாலும் எம்ரவு இல்லா ஹுய்யிர பைன துன்யா வல் ஆகிரா, அவர் நோய்வாய்ப்படுகிற நேரத்தில் இந்த உலகமா அல்லது மறுமையா என்று அவருக்கு ஹுய்யிரண்டா சாய்ஸ் வழங்கப்படும், அவருக்கு தெரிவு செய்யுங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்கப்படும். வகான ஃபீ ஷக்வாஹு அல்லதி குபித ஃபீஹி, அவங்க அந்த நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் அஹதுஹு சொன்னாங்க, புஹத்துன் ஷதீதா, தொண்டை கம்மி, பேச இயலாத நிலையில் இருந்தாங்க, பேச முடியாத அந்த நேரத்தில் தொண்டையெல்லாம் அவங்களுக்கு அப்படி கஷ்டமாகிட்டு. ஃபஸமிஅ்துஹு யகூல் மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம்,
சொல்றாங்க அந்த கடைசி நேரத்தில், நான் அல்லாஹ் எவர்களுக்கு நியமத்து செய்தானோ அவர்களோடு நான் இருக்க விரும்புகிறேன். மினன் நபியின் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன், நபிமார்கள், உண்மையாளர்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்களோடு நான் இருக்க விரும்புகிறேன்னு சொல்றாங்க. அப்படின்னா அவங்க மௌத்து நேரத்தில் யாரெல்லாம் எனக்கு மௌத்தை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னாங்க அப்படின்றத ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. இந்த மௌத்தாகின நேரத்தில் ஒரு சில சம்பவங்கள் நடக்குது, நமக்கு அடிக்கடி தெரிஞ்ச விஷயம்தான். பாருங்க, அதாவது ரசூலுல்லாஹ் மௌத்தாகிட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில். அன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத், அபூபக்கர் சித்திக் அப்ப இல்லை, கொஞ்சம் தூரத்துக்கு போய்க்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் ஃபகாம உமர் யகூல், உமர் இப்னு ஹத்தாப் வந்துட்டாங்க. வந்து ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. சொன்னாங்க, வல்லாஹி மா மாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் மீது சத்தியமாக ரசூலுல்லாஹ் மௌத்தா போகலன்றாங்க. அதாவது அந்த மௌத்தை எக்ஸெப்ட் பண்ண அவங்களால முடியல. அதாவது அந்த வேதனை தாங்க முடியாம, யார் சொன்ன மௌத்தா பண்ணு, அவர் மௌத்தாவெல்லாம் போகல, அவர் சும்மா தூங்கிட்டு இப்போ வருவார். மௌத்துல அவங்களுக்கு தெரியும், ஆனாலும் அதை ரசூலுல்லாஹ்ட இந்த மௌத்து என்பது அவங்களால, சில சொல்லுவாங்க இந்த செய்தி பொய்யாயிக்கப்படாதா இந்த இது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த அப்படியே சொன்னாங்க. ஆயிஷா நாயின் சொல்றாங்க என்னன்னா, உமர் என்னத்தை நினைச்சாரோ நானும் அதை நினைச்சிட்டு இருந்தேன். அப்படின்னா ரசூலுல்லாஹ் மௌத்தா போவே இல்லையாக்கும், இப்போ கிளம்பிடுவாங்கன்ற மாதிரி ஏண்ட மனசு. அவங்க அவ்வளோ இறக்கம் உள்ளவங்க தான் ரசூலுல்லாஹ், கணவர் மட்டுமல்ல நபி, எல்லா வகையிலுமே. அவ சொன்னாங்க எனக்கும் அப்படிதான் உள்ளத்துல வந்தது. அப்ப அந்த நேரத்தில் பாருங்க சில விஷயங்களை அணுகிறத்துல அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு. அல்லாஹ் தஆலா அபூபக்கர் ஃபஜா அபூபக்கர் ஃபகஷஃப அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகப்பலஹு, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முகத்தை திறந்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முகத்தை என்ன செய்றாங்கன்னா முகத்தை முத்தமிடுகிறார்கள். கால் பி அபி அன்த வ உம்மினா, என் தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் யா ரசூலுல்லாஹ், திப்த ஹய்யன் வ மையிதன், நீங்கள் உயிரோடு இருக்கும் போதும் நறுமணம் கவர்ந்தீர்கள், நீங்கள் மௌத்தாகிய நேரத்திலும் நீங்கள் நறுமணமாகவே இருக்கிறீர்கள். வல்லதி நஃப்சி பியதி, எவனுடைய கையில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ, லா யுதீகன்னல்லாஹு அல் மௌத்தத்தைனி அபதன், அல்லாஹ் உங்களுக்கு 2 மரணத்தை ஒரு நாள் எழுத மாட்டான். நீங்கள் மறுக்கா எழுப்பி மறுக்கா மௌத்தா போய் மௌத்து ஒன்று தான். சும்ம ஹரஜ் ஃபகால் ஐயுஹல் ஹாலிஃப், அதாவது இந்த உமர் இப்னு ஹத்தாப் தானே சத்தியம் பண்ணி சொன்னாங்க ரசூலுல்லாஹ் மௌத்தா போகல. யார் சரி, வேற அறிவிப்புகள் நிறைய வருது இதை பற்றி. யாராவது ரசூலுல்லாஹ் மௌத்தா போனேன்னு சொன்னீங்கன்னா வாழலாம் தருவேன். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த அந்த வேதனையை ஈடு செய்ய முடியல. சத்தியம் பண்ற அலா ரஸ்லிக் ஃபலம்மா தகல்லம அபூபக்கர் ஜலஸ உமர், அதாவது சொன்னாங்க சும்மா எரிவாப்பா அந்த பக்கத்தில் போய் சத்தம் போடாம அப்படின்னு சொல்லு. அலா ரஸ்லிக்னா என்ன அர்த்தம், உன் பாட்டில் எரி, சும்மா சத்தியம் பண்ணிக்கிட்டு சும்மா ஆக்கலை போட்டு அப்படின்ற மாதிரி அந்த உமர் இப்னு ஹத்தாபுக்கு சொன்னாங்க. சொன்ன உடனே உமர் இப்னு ஹத்தாபு உட்காந்துட்டாங்க. இல்லாட்டி வாளோட நிற்கிறாங்க, யார் சரி சொல்ல பார்ப்போம் கழுத்தை எடுக்கிறேன்னு சொல்லி. அந்த அளவுக்கு அந்த ரசூலுல்லாஹ் மேலே அவங்க வச்ச அந்த அன்பு தான் காரணம். அப்போ அந்த நேரத்தில் ஃபஹமித் அல்லாஹ் அபூபக்கர் வ அஸ்னா அலைஹி, அல்லாஹ்வை புகழ்ந்து போற்றி விட்டு கால் அலா மன் கான யஅ்புது முஹம்மதன், உங்களில் யார் முஹம்மதை வணங்குகிறாரோ அவர் தெரிந்து கொள்ளட்டும், ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், முஹம்மத் மௌத்தாகி விட்டார். நீங்க மௌத்தாக இல்லைன்னு சத்தியம் பண்ணிருக்கிறீங்க. யார் முஹம்மதை வணங்குறீங்களா, நீங்க யாரை வணங்குறீங்க? அல்லாஹ்வை தானே வணங்கணும். முஹம்மது மனிதர் தானே, அவர் மௌத்தாகாதவர் இல்லையே. என்றும் ஹைன்றது அல்லாஹ் தான். மனுஷன்டா மௌத்தாய்த்தான் ஆகாது, நபியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி. யாராவது முஹம்மதை வணங்குகிறவர்கள் இருந்தால் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத்னா, முஹம்மது மௌத்தாகி விட்டார். وما كان يعبد الله ومن كان يعبد الله فإن الله حي لا يموت, எவன் அல்லாஹ்வை வணங்குறானோ அவன்தான் ஹை, அவன் மௌத்தாக மாட்டான், உயிரோடு இருப்பான். கால இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்துன், அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அந்த கடைசி அந்த தருணத்தில் இறங்கின வசனத்தை ஓதுறாங்க, நீங்களும் மௌத்தாக கூடியவர்கள் தான் என்ற வசனத்தை இறங்கினாங்க. அப்ப வமா முஹம்மதுன், அதே மாதிரி சொல்றாங்க வமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் தான். கத் خلت من قبله الرسل, முஹம்மது ரசூலுல்லாஹ்க்கு முன்னால எத்தனையோ தூதர்கள் சென்று விட்டார்கள். அஃப இன் மாத அவ் குத்திலன் கலபுத்தும் அலா அகாபிக்கும், அவர் ஒன்று மௌத்தாகினால் அல்லது கொல்லப்பட்டால் நீங்கள் வந்த வழியிலே திரும்பி போயிருவீங்களா, நீங்க ஈமான் கொண்ட நீங்க காஃபிரா போறீங்களா? வமை யன்கலிப அலா அகிபை ஃபலன் யதுர்ரல்லாஹ ஷைஆ, யார் புறமுது காட்டி போறாங்களோ அவங்க அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்ய முடியாது. அவர் ரசூலுல்லாஹ் அந்த மரணத்தை தாங்க முடியலை. சகோதரர்களே, கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இந்த மரணத்துக்கு முதல்ல ரசூலுல்லாஹ் இந்த சமுதாயம் நான் இந்த உலகத்தை விட்டு போறேன்றதுக்கான அடையாளத்தை அவங்க புரிஞ்சு கொண்ட போது இந்த கடைசி மூமெண்ட்ல
ஒரு மௌத்தா போகிறேன் அப்படின்னு தெரியும் போது, நீங்கள் சில நேரம் உங்களோட உறவினர்கள் மௌத்தா போகும்போது பக்கத்தில் இருந்திருப்பீங்க. உருக்கமான விஷயத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க, இம்பார்ட்டண்டான விஷயங்களை சொல்லுவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது ஒரு பொறுப்பு சுமத்தப்பட்ட ஒரு நபி. ரசூலுல்லாஹ் அந்த உம்மத்துக்காக அனுப்பப்பட்ட லிதுபையின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், உங்களுக்கு இறக்கப்படுற அந்த வஹியை மக்களுக்கு நீங்க தெளிவுபடுத்தணும். அப்படின்னா வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த தூதுத்துவத்தை சுமந்து அவங்க பட்ட அந்த கஷ்டங்கள், அல்லாஹு அக்பர், என்ன படல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அம் ஹஸிப்து அன் தத்குலுல் ஜன்னah, நீங்க சொர்க்கத்துக்குள்ள நுழையணும்னு ஆசைப்படுறீங்களா? அம் ஹஸிப்தும் அன் தத்குலுல் ஜன்னah வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன கலூ மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால போனவங்களுக்கு வந்த கஷ்டங்களும் சோதனைகளும் வராம சொர்க்கத்துக்குள்ள நுழைய நீங்க ஆசைப்படுறீங்களா? மஸ்ஸத்துஹுமுல் பஸா வத்தர்ரானா, துன்பங்களும் கஷ்டங்களும் அவர்களை பிடித்தன. வஸுல்ஸிலு, ஆட்டி வைக்கப்பட்டார்கள். ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு, தூதரும் தூதரோடு ஈமான் கொண்டவர்களும் மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்ப வரும்? அலா, தெரிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸ்ருல்லாஹி கரீபுன், அல்லாஹ்வுடைய உதவி சமீபமாக இருக்குதுன்னு நாம சொன்னோம். அப்ப அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் கஷ்டத்தை பட்டாங்க. கப்பாப் பின் அரத் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வராங்க, யா ரசூலுல்லாஹ், எவ்வளவு காலத்துக்கு எங்களுக்கு இந்த பிரச்சனையை தாங்கலும், எவ்வளவு காலத்துக்கு நாங்கள் இதை சகிச்சு கொள்ள முடியும்? யார சொல்ல, அலா தஸ்தன்சிருலனா, நீங்க அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக உதவி தர மாட்டீங்களா? அலா ததுல்லாஹ லனா, அல்லாஹ்விடத்தில் நீங்க எங்களுக்காக பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களான்னாங்க. என்ன சொன்னாங்க? ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லா, யா ஹப்பாப், என்ன நினைச்சிட்டு வாரீங்க நம்மள்ட்ட? உண்மையிலே பிரச்சனை இல்லாம அவங்க வந்து கேட்கல, அப்படி தாங்க முடியல. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி நெருப்புக்குள்ள போட்டு, அவங்க வந்து அந்த இரும்பு உருக்கிற வேலை செய்கிறாள், அந்த நெருப்புக்குள்ள போட்டு அவங்கள சுட்டு தழும்புகளே அவங்க கடைசி மட்டுக்கு அவங்க அப்படி வேதனை தாங்க முடியாம வார நேரத்தில் சொன்னாங்க, உங்களுக்கு முன்னால் உள்ளவங்களுக்கு என்ன நடந்தீங்க தெரியுமா? இஸ்லாத்தை ஏற்றா கொண்டு குழி தோண்டி புதைச்சி வாளால ரெண்டா வெட்டுவாங்க, இங்கிட்ட ஒரு சொல்லு அங்கிட்ட ஒரு சொல்லு, மா யசுத்துஹு தாலிக அன் தீனி, அவங்க மார்க்கத்தை விட்டுட்டு ஓடல. இன்னும் சில பேரை கொண்டு இந்த இரும்பால செய்யற சீப்பிக்கு தெரியுமா, அந்த பெயிண்ட்டுக்கு சுரண்டுவாங்களே கம்பியை வச்சு, அதை மாதிரி வச்சு அந்த வாரி விட்டா எப்படி ரத்தம் வடியும். மா யசுத்துஹு தாலிக அன் தீனி வலாக்கின்னகும் தஸ்தஅஜிலூன், அவசரப்படுறீங்களான்னு கேட்டாங்க. அவசரப்படாதீங்க, சொல்லி போட சொன்னாங்க. வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, லயுத்திம்மன்னல்லாஹு ஹாதல் அம்ர், அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்துவான். ஹத்தா யஸீர ராகிபு மின் சன்ஆ இலா ஹதரமௌத், யமன்ல இருக்கிற சன்ஆல இருந்து ஹதரமௌத் வரைக்கும் ஒரு பிரயாணி தனியே போவலா யகாஃபு இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர அவனுக்கு எந்த பயமும் இல்லை. அந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு சூழல் வரப்போகுது. அது வந்து ஹஜ்ஜத்துல் வதால தான். அந்த ஹஜ்ஜத்துல் வதால ரசூலுல்லாஹ் கடைசி மூமெண்ட்லயே அந்த கடைசி வரைக்கும் ஹஜ்ஜை பிற்படுத்தினாங்க. என்ன, அதுக்கு நிறைய இமாம்கள் காரணம் சொல்றாங்க. அதுக்காக நாம பிற்படுத்தக்கூடாது, நமக்கு கிடைச்ச உடனே பாவிதான். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த சில விஷயங்கள் ரசூலுல்லாஹ் செய்யும் போது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். ஏன்னா அதுக்கு முதல்ல எல்லாம் ஹஜ்ஜி வந்து காபிர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, உரியானத்தோட எல்லாம் என்ன செய்வாங்க, காபத்துல்லா நிர்வாணத்தோட எல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. முஷ்ரிக்கீன்கள் வந்தாங்க, கடைசியா சொன்னாங்க முஷ்ரிக்கள் யாரும் இதுக்கு போற நுழையக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வெற்றி கொண்டாட்டத்தினுடைய அந்த இறுதி தருணம் தான் அந்த ஹஜ்ஜத்துல் வதா. அந்த ஹஜ்ஜத்துல் வதால சொல்றாங்க, சில நேரம் அடுத்த வருஷம் உங்களோட நான் இல்லாம கூட இருக்கலாம், எனவே நீங்க என்ன செய்யணும், நான் செய்கிற விஷயங்களை என்னட்ட இருந்து நீங்க படிச்சு கொள்ளுங்கள் என்று அடிக்கடி சொல்லுவாங்க. அதுல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச சில உபதேசங்களை நாம கொஞ்சம் பார்ப்போம். அதுல முதலாவது, ரசூலுல்லாஹ் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. மினால, முஸ்தலிஃபால, அரஃபால, என்னது 8, 9, 10 எல்லா நாட்கள்லையும் பல இடங்கள்ல ரசூலுல்லாஹ் நிறைய இம்பார்ட்டன்ட் செய்திகளை சொல்லிக்கிறாங்க. இது சம்பந்தமாக நிறைய கிதாபுகள் எழுதப்பட்டீங்க, நிறைய. எனக்கு நான் இன்றைக்கு காலையிலேருந்து ஒரு 5-6 கிதாபை வாசிப்போன்னு பார்த்தா ஒன்றும் 100-200 பக்கங்கள் அந்த ஹஜ்ஜத்துல் வதால ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி மட்டும். சுப்ஹானல்லாஹ். அதில் முக்கியமான ஒரு கிதாபாக தான் ஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ரியோட கிதாபை நான் பார்த்தேன். அது சுருக்கம் ஹதீஸை மட்டும் அப்படி தொகுத்து கொண்டாங்க. அதே கிட்டத்தட்ட என்னது 90 பக்கம். 91 அந்த அதை திருப்பி ரிட்டன் இல்லாமல் ஜஸ்ட் மெசேஜை மட்டும், அவ்வளவு செய்திகளை அந்த இறுதி ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வாசிக்கும் போது எப்படிப்பட்ட தூதர் இவர், சுப்ஹானல்லாஹ், கண்கள் கலங்குற செய்திகளெல்லாம் நீங்கள் அதில் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க நிறைய. இது சஹீஹ் முஸ்லிமில் உங்களுக்கு தெரியும். பொதுவாக ஹஜ்ஜுடைய பாபை நீங்கள் படிக்கிறேன்டா ஒரு ஹதீஸ் இது மிக நீளமான ஹதீஸ். அது சஹீஹ் முஸ்லிமில் வருது, நிறைய கிதாபில் வருது. சஹீஹ் முஸ்லிமில் அந்த செய்தியை முழுசாக கொண்டிருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் அறிவிக்கிறது யாருன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்வோட பேரப்புள்ள ஹுசைன்.
ஹுசைன் யார் மகன்? அலி பின் அபி தாலிபுடைய மகன் ஹுசைன். ஹுசைனுடைய பேரப்புள்ள ஜாஃபர். ஹுசைனுடைய பேரப்புள்ள ஜாஃபர். ரசூலோட பேரப்புள்ளையிட பேரப்புள்ளை அவர் தான் அறிவிக்கிறார். தன் தந்தை சொன்னதாக இந்த செய்தி அறிவிக்கிறார். இந்த செய்தியை ஜாபிர் பின் அப்துல்லா என்று நபித்தோழர், அவர் கடைசி ஒரு 80 வயசுக்கு மேலே 90 வயசுக்கிட்ட இருந்தார். அவர்கிட்ட போய் அந்த ஹதீஸை கேட்கறதுக்காக போய் ஃபுல்லாக சொல்கிறாங்க ரசூலுல்லா அந்த கடைசி ஹஜ்ஜை எப்படி செஞ்சாங்க. ஒன்றுமே தேவையில்லை, அந்த ஹதீஸை நீங்கள் ஃபுல்லாக படித்தா போதும் ரசூலோட ஹஜ் எப்படி மேக்சிமம் அதில் தான் இருக்கும். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவங்க ஒரு கிதாப் எழுதிக்கிறாங்க அந்த ஜாபிர் பின் அப்துல்லாவுடைய அந்த ஹதீஸை வச்சு. அதே மாதிரி ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் அதுக்கு ஒரு கிதாபு அவங்கள்ட்ட இருக்குது, ஷரஹு ஹதீஸி ஜாபிர். ஹஜ்ஜுடைய பாடம் ஃபுல்லாக வந்து அதில் ஃபுல்லாக நீங்கள் ஹஜ்ஜை படிச்சிடலாம், ஹஜ்ஜுக்கு போனவங்க படிச்சிருப்பீங்க. அவங்க சொல்கிற அந்த செய்தியில் நிறைய வருது. நான் சொல்கிற இந்த செய்தி பல அறிவிப்புகள் வந்து ஒரே ஹதீஸில் நீங்கள் முழுசாக ஹஜ்ஜை பார்க்கணுன்னா சஹீஹ் முஸ்லிமில் நான் நம்பர் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த ஹதீஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமானது. அப்போ சொல்கிறாங்க அத்தத்ரூன ஐயு யௌமின் ஹாதான, மினால வச்சு கேட்குறாங்க இந்த நாள் என்ன நாள் என்று உங்களுக்கு தெரியுமா? காலு அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம். சஹாபாக்கள் எப்போவுமே அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் முந்தி நாம் ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்ற ஒரு குற்றத்தை பயப்படுவாங்க. ஒரு விஷயத்தை கேட்குறாங்க, இன்றைய நாள் என்ன யௌமுன் நஹர்னு தெரியும். ஆனால் சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க என்னன்னா, ரசூலுல்லாஹ்க்கு நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு நாளை கேட்குறாங்களா இருந்தா இந்த கேள்விக்கு பின்னால வேற ஏதோ ஒரு தகவல் ஒன்று ரசூலுல்லாஹ் சொல்ல போறாங்க அப்படின்னா அந்த நாள்ற பேரை மாற்ற போறாங்களா சஹாபாக்கள் நினைக்கிறாங்க. அப்ப சொன்னாங்க என்னது, அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம் ஃபஇன்ன ஹாதா யௌமுன் ஹராம், இது ஒரு புனிதமான ஒரு நாள். கேட்குறாங்க அஃப தத்ரூன ஐயு பலதின் ஹாதா, இந்த ஊர் எந்த ஊருன்னு தெரியுமா? மக்கா. சஹாபாக்களுக்கு தெரியும். சொன்னாங்க அல்லாஹ்க்கும் தூதருக்கும் தெரியும். ஹாதா பலதுன் ஹராமுன்னாங்க, இது வந்து ஒரு கண்ணியமான புனிதமான ஒரு ஊராகும். அஃப தத்ரூன ஐயு ஷஹரின் ஹாதா, இந்த மாதம் என்னன்னு தெரியுமா? இப்போ நீங்களாம் நினைக்கலாம் நமக்கே தெரியும் சஹாபாக்களுக்கு தெரியாதா அப்படின்னு. சஹாபாக்கள் என்னன்னா ரசூலுல்லாஹ்வோட தகவலை கேட்க பார்ப்பாங்க. இவங்களாம் முந்திக்கிட்டு ஒரு விளக்கம் சொல்லிக்கிட்டு நாமளா ஒன்று சொல்லி ரசூலுல்லாஹ் ஏதோ சொல்ல போறாங்க, நாம ஏன் முந்துவான அல்லாஹ் ரசூலுக்கு தெரியும்ட்டாங்க. இது சஹாபாக்களோட முறை. சொன்னாங்க ஃபஇன்னல்லாஹ ஹர்ரம அலைக்கும் திமாஅக்கும் வ அராதக்கும் வ அம்வாலக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதான்னா, இந்த நாள் எப்படி புனிதமானதோ, ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா, இந்த மாதம் எப்படி புனிதமாக இருக்கிறதோ, இந்த நகரம் எப்படி புனிதமாக இருக்கிறதோ, அதே போல உங்களுடைய இரத்தங்களும் உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய மானமும் புனிதமானது. யாரும் உங்களோட பொருளாதாரத்தை எடுக்கக்கூடாது, யாரும் உங்களோட இரத்தத்தை ஓட்டிடக்கூடாது, யாரும் உங்களுடைய மானத்தை போக்கிடக்கூடாது. அந்த அளவுக்கு காபத்துல்லாவை விட, ஹஜ்ஜுடைய அந்த காலத்தை விட, அந்த நாட்களை விட, அந்த மாதத்தை விட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உங்கள் மானம் மரியாதை என்பது, அதை பாதுகாப்பது என்பது மிக புனிதமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ற செய்தியை பார்க்கிறோம். சஹீஹ் புகாரியில் அந்த செய்தி 1742வது செய்தியாக பதிவாக இருக்கிறது. இது பல அறிவிப்புகளில் இருக்குது, நீங்க 1741 பார்க்கலாம். சின்ன சின்ன வித்தியாசங்களோட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதில் கடைசியா சொல்றாங்க அலா ஹல் பல்லகுது, நான் என்னுடைய தூது செய்தியை உங்களுக்கு சொல்லிவிட்டேனா, எத்தி வைத்து விட்டேனா? அலாஹல் பல்லகுது, நாம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களை செய்தியை நீங்க முழுசா சொல்லிட்டீங்க, எதையுமே எங்களுக்கு விடலை யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு முழுமையாக நீங்க அல்லாஹ் இடத்திலிருந்து வந்த செய்திகளை சொல்லிவிட்டீர்கள். அல்லாஹும்ம ஷ்ஹத், யா அல்லாஹ் நீனே சாட்சியாக இருக்கிறாய் என்று வானத்தை நோக்கி கையை காட்டினாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க ஃபல் யுபல்லிகு ஷாஹிதுல் காயிபன், இங்கே வருகை தந்திருக்கிறவர்கள் வராதவர்களுக்கு நீங்கள் இந்த செய்தியை எத்தி வைத்து விடுங்கள். ஃபருப்ப முபல்லகின் அவ் ஆமின் சாமியின், எத்தி வைக்கப்படக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, கேட்டவங்களை விட அவங்க மிகவும் நல்ல ஆற்றல் உள்ளவர்களாக இருப்பாங்க, நல்ல கிரகிக்கும் தன்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். நம்ம ஒரு தகவலை தான் சொல்லுவோம், அந்த தகவல்லேருந்து அவங்க நிறைய விளக்கங்களை எடுத்துக்கொள்வாங்க. ஏன்னா யாருக்கு அல்லாஹ் ஹைர நாடுறானோ அவனுக்கு தான் விளக்கம். நீங்க ஹதீஸை 100 பாடமாகறதுக்காக நமக்கு விளக்கம் வரல, விளக்கம் என்பது அல்லாஹ் நமக்கு தரணும். அந்த ஃபஹும் என்பது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது அது அல்லாஹ் புறத்திலேருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீங்க பாடமாகறதால அல்ல, நீங்க சொல்லுவீங்க, உங்களை விட உங்கள்கிட்ட கேட்கிறவர் மிகவும் விளக்கம் உள்ளவராக இருப்பார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்றத பார்க்கிறோம். ஃபருப்ப முபல்லகின் அவ் ஆமின் சாமியின் சொன்னாங்க ஃபலா தர்ஜிஉ பஅதி குஃபாரா, எனக்கு பின்னால் நீங்கள் காஃபிர்களாக மாறிவிடாதீர்கள். யத்ரிபு பஅதுக்கும் ரிகாப பஅத், ஒருவர் வெட்டி கொண்டு நீங்கள் காஃபிர்களாக மாறிவிட வேண்டாம் என்று சொன்னாங்க. அப்ப இந்த செய்திகள் எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த செய்தியை
அதாவது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, ஃபவல்லதி நஃப்ஸி பியதி, அதாவது என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, இன்னஹா லவஸியத்துன் இலா உம்மத்தி, இது ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு சொன்ன அந்த வசியத்தாக நான் பார்க்கிறேன் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் மரணத்தை அவங்க அடையாளமிட்டு சொன்ன ஒரு செய்தி தான். நான் சொன்ன இந்த ஜாபிர் பின் அப்துல்லா அவங்களோட செய்தியிலையும் இதை பார்க்கலாம். நீங்க சொன்னாங்க, இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் ஹராமுன், உங்களுடைய இரத்தங்களும் உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது, ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா, அதாவது இது அரஃபாவுடைய இடத்துல வச்சு திருப்பி திருப்பி இந்த செய்தியெல்லாம் சொல்றாங்க. அதாவது நீங்க உங்களுக்குள்ள வெட்டி கொள்ளாதீங்க, உங்களோட மானத்தை போக்கிக் கொள்ளாதீங்க. அதாவது இஸ்லாமிய சகோதரத்துவத்தினுடைய அந்த அந்த சொல்ற எப்படின்னா, அதாவது பொன்னெழுத்துக்கள் அப்படின்னு இதுகளை சொல்லலாம். இஸ்லாமிய உறவு சகோதரத்துவம் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படணும். நான் போன உடனே நீங்க உங்களுக்குள்ள சண்டை பிடிச்சிட்டு ஒரு ஆள் வெட்டிக்கிறீங்கன்னா இந்த மார்க்கத்தை காப்பாற்ற முடியாது. எதிரிகள் உள்ள நுழைவாங்க. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமா இருக்கணும், ஒருத்தர் ஈமானோட வாழணும், சகோதரத்துவத்தோடு இருக்கணும். நீங்கள் உங்களோட பொருளாதாரத்தை நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் அபகரித்துக் கொள்ளக்கூடாது, உங்களோட மானங்களை நீங்க போக்கிக் கொள்ளக்கூடாது, உங்களோட ரத்தங்களை நீங்க ஓட்டிக்கொள்ள கூடாது என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் மிகவும் பல இடங்கள் இதை சொல்றாங்க. என்ன சொன்னாங்க, அலா குல்லு ஷைஇம் மின் அம்ரில் ஜாஹிலிய்யா தஹ்த கதமி மௌதூனா, அறியாமை காலத்தில் உள்ள அத்தனை விஷயங்களும் என்னுடைய பாதங்களுக்கு கீழே வைக்கப்பட்டு விட்டதுன்னாங்க, மிதிச்சுட்டேன்னாங்க. இந்த அறியாமை காலத்தில் அந்த பழி வாங்குறது, ஒருத்தன் என்ன செய்யுது, பழி வாங்குறது, வட்டி வாங்குறது, இந்த ஜாஹிலிய காலத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. எப்படி, அலா குல்லு ஷைஇம் மின் அம்ரில் ஜாஹிலியா, ரசூலுல்லாஹ் இதுல ரெண்டத்தான் அடையாளப்படுத்துறாங்க. ஆனா ஜாஹிலிய காலத்தில் செஞ்ச எல்லா விதமான மூடத்தனங்கள், அநியாயங்கள், கொலை, அக்கிரமங்கள், இது அத்தனையும் என் கால்களுக்கு கீழே வைத்து நான் மிதித்து விட்டேன். வதிமாஉல் ஜாஹிலியத்தி மௌதுஅத்துன், ஜாஹிலிய காலத்தில் அந்த பழிக்கு பழி வாங்குறன்னு ஒன்று நீக்குது. அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு என்ன சரி செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அதை எது பழி வாங்குறதுக்காக இவங்களோட குடும்பத்தால் ஆள் சேர்த்துக்கிட்டு போய் அடிப்பாங்க. அவங்க இது பரம்பரையா நடக்கும். சிலவங்க சத்தியம் பண்ணுவாங்க, எப்படின்னு சொன்னா, உன்னைய கொலை செஞ்சு உன்னோட மண்டை ஓட்டுல நான் சாராயம் குடிப்பேன்பாங்க. அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவாங்க. அவனை கொண்டு அவனை மண்டை ஓட்டுல அதான் அவங்களோட அந்த விரித்தனமான அந்த ஜாகிலியத்தை அவங்களோட காலத்தில் இருந்து பரம்பரை சண்டை நடக்கும். அவங்களுக்குள்ள கோத்திர விரிகள் அவங்களோட காலத்தில் இருந்து சொன்னாங்க. என்னது, அதாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திமாஉல் ஜாஹிலியத்தி மௌதுஆ, ஜாஹிலியத்தில் இரத்த பழி வாங்குதல் என்பது அது காலுக்கு கீழே வச்சு அது மிதிக்கப்பட்டு விட்டது. வ இன்ன அவ்வல தமின் அபஉ மின் திமாஇனா தமு இப்னு ரபிஆ இப்னு ஹாரிஸ், அப்துல் முத்தலிபுடைய பேரப்புள்ள. நான் அதுக்கு நான் என்ன செய்றேன், நான் அதை விட்டு கொடுத்து விடுகிறேன். ஏன்னா அதுக்கு எந்த பழி வாங்கலும் இல்லை. குறைஷிகள் அதுக்காக இதுக்கு பிறகு சண்டை பிடிக்க மாட்டாங்க. அப்படின்னா முதலாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம செய்யாம பிறர் அதை செய்யணும்னு எதிர்பார்க்கறது தவறான ஒரு விஷயம். அல்லாஹ் குர்ஆன்ல அதை கேட்கிறான். எப்படி கேட்கிறான், கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலு, நீங்க செய்யாத அடுத்தவங்களுக்கு சொல்றது அல்லாஹ்வுக்கு ரொம்ப வெறுப்பான ஒரு விஷயமாக அது இருக்குது. அல்லாஹ் கேட்கிறான், லிம தகூலூன மா லா தஃஅலூன், நீங்க செய்யாத எதுக்கப்பா பிறருக்கு சொல்றீங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, நான் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ரபியா இப்னு ஹாரிஸுடைய விஷயத்தை நான் அப்படியே விட்டு விடுகிறேன். அதாவது அவரை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த ஜாஹிலிய காலத்துல அவரை கொலை செஞ்சாங்க. அதே மாதிரி ரிபா, வட்டி என்பது ஆக முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு வட்டின்றது அது ஒரு ஃபேஷன் மாதிரி, அது இல்லாமல் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் பிஸ்னஸ் பண்ணவே ஏலாப்பான்றாங்க. அது கஷ்டன்றாங்க. அல்லாஹ் தாலா குர்ஆன்ல, என்னோட சண்டைக்கு வாரீங்களா, நீங்க அதாவது நீங்கள் அதை அதாவது நீங்கள் தவிர்த்து கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் சொல்ல ஃபஅஸனு பிஹர்பின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடையும் தூதரோடையும் யுத்தத்துக்கு ரெடி ஆகுங்கன்றாங்க. அப்ப அவ்வளவு ஒரு கடுமையான ஒரு குற்றம் தான் வட்டி என்பது. நமக்கு சந்தேகண்டாலே தூர போயிடும். இது வட்டியா இருக்குமா இல்லையா, இல்லை வட்டியா இருக்காதுன்னு நீங்க எடுக்காம, சில நேரம் வட்டியா இருந்தால் நாம சேஃப் ஆயிப்போமே. ஏன்னா வட்டி அவ்வளோ மோசமான ஒரு பாவம், அல்லாஹ்வோட யுத்தம் பண்ற ஒரு பாவம். லஅன அல்லாஹு ஆகில ரிபா வ மூகிலஹு வ காத்திபாஹு வ ஷாஹிதாஹு, வட்டி சாப்பிட்றவன், வட்டி கொடுத்தவன், அதுக்கு சாட்சியா இருந்தவன், அதுக்கு எழுதுறவன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவ்வளோ பேரும் சபிக்கப்பட்டவர்கள். அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ரிபல் ஜாஹிலியா என்பது அது என்னது, காலுக்கு கீழே வைக்க மிதிக்கப்பட்டு விட்டது. வஅவ்வலு ரிபா அபஉ ரிபானா ரிபா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபுக்கு கொடுக்க வேண்டிய வட்டியெல்லாம் நான் தள்ளுபடி செய்யறேன்.
அசலை மட்டும் கொடுத்துருங்க நாங்கள். வட்டி அப்பாஸ் யார் சொல்றது? ரசூலா சொல்றாங்க. அதாவது எல்லாத்தையுமே அந்த ரசூலோட குடும்பத்திலேருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் யாரா செய்வாங்களா? அப்போ ரசூலோட அந்த அணுகுமுறையை பார்த்தீங்களா? நான் முதலாவது ஏதாவது ஒரு ஏதோ ஒரு 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 நிதின்னு வைங்களேன், நம்ம ஒரு விஷயத்தை ஹைராக முடிக்கிறதுக்கான ஒரு ஐடியா, ஒரு நல்ல விஷயத்தை நம்ம செய்யணும்னு வைங்க. அதுக்கு ஒரு பணம் தேவைப்படுது. இப்போ நாங்கள் 10 பேர் இருக்கிறோம். பா போடுங்கப்பா, ஒரு ஆள் எவ்வளோப்பா சொல்லுங்கப்பா, நீ போடு ஃபெஸ்ட்டுக்கு, நான் ஒரு 10,000 கொடுக்குறேன்ப்பா, மற்ற ஆளுக்கு என்ன சொல்லுங்கன்னு சொல்லி பாருங்க. அந்த விஷயம் எவ்வளோ குயிக்காக நடக்குது. நம்மளேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நான் செய்கிறேன் முதலாவது முந்திக்கொள்ளணும். அதுல எல்லாம் நம்ம ஆட்களுக்கு முன்னால் சொல்லமே, சில விஷயங்கள் முன்னால் சொல்கிறதால நன்மை நடக்குமா? இருந்தால் நம்மளோட உள்ளத்துக்குள்ள ரியா முகஸ்துதி இல்லைண்டா தாராளமாக செய்யலாம். சஹாபாக்கள் செஞ்சாங்களா இல்லையா? செஞ்சாங்களா? தெரிஞ்சு செஞ்சதுமைக்கு, தெரியாமல் செஞ்சமைக்கு. அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் தன்னுடைய குடும்பத்திலேருந்து ஆரம்பித்ததால் சக்ஸஸ். மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய மார்க்க பணியில் ஈடுபடக்கூடியவங்க இந்த விஷயங்களை படித்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிஸான். இது ரெண்டாவது. இதெல்லாம் இந்த அரஃபாவுடைய அந்த இடத்துல, அதாவது அந்த பள்ளத்தாக்கினுடைய நடுப்பகுதியில் இந்த உரை நிகழ்த்தப்படுது. ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிஸா, பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னகும் அகதுமுஹுன்ன பிஅமானில்லாஹ், நீங்கள் அவர்களை அல்லாஹ்வுடைய ஒரு அமானத்தாக நீங்கள் பொறுப்படுத்துகிறீங்க. ஒரு அமானிதமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய அமானிதமாக நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் அவர்களுடைய மறைவிடங்களை நீங்கள் ஆகமாக்கி விட்டீர்கள். வலக்கும் அலைஹின்ன அல்லா யுதீன ஃபுருஷக்கும் அஹதன் தக்ரஹுனஹு, உங்கள் விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. என்னென்றால், நீங்கள் வெறுக்கக்கூடியவர்களை உங்கள் வீடுகளுக்குள் அவங்க மிதிக்க விடக்கூடாது. உங்களை வீட்டுக்குள்ள உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு விளங்குது, கணவனுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சா அது டிரெக்டாவோ இன்டெரக்டாவோ சொல்லலாம். அது எங்கட மாப்பிள்ள அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்பாங்க. உனக்கு விருப்பம்னு சொன்னார் அந்த மனுஷன் வாரது இல்லை. அப்படி இல்லை, கணவன் இதெல்லாம் விரும்ப மாட்டார். நாம் ஒரு கணவனுக்கு உண்மையாக இருக்கிறோம், நம்ம ஒழுக்கமாக இருக்கிறோம்டா, நம்ம என்ன செய்யக்கூடாது, கணவன் விரும்ப மாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சா நம்ம ஆண்களை வீடுகளுக்குள்ள எடுக்கக்கூடாது. இது முக்கியமான ஒரு பாடம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்களுக்கு நீங்க எக்காரணம் கொண்டும் இதை இன்னைக்கு சர்வசாதாரணமாக இன்றைக்கு சமுதாயத்தில் இஸ்லாம் இல்லாத, அல்ஹம்துலில்லாஹ் அந்த மார்க்கத்தோடு இருக்கிற நம்ம இடங்கள்ல அதை பேணுதலாக இருந்தாலும் இஸ்லாம் இல்லாத இடங்கள்ல ரொம்ப சர்வசாதாரணம். மிதிக்கக்கூடாது. இல்லை அது எங்கட சொந்தக்கார நானாட தம்பிட புள்ள எதுவுமே இல்லை. எந்த அளவுக்குண்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த சில வீடுகளுக்குள்ள வெளியூர்களுக்கு கணவன்மார் போயிருக்கிற இடங்கள்ல வீடுகளுக்குள்ள நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, ஆடவர்கள் நீங்க தனியா நுழையக்கூடாதுன்னாங்க. கேட்குறாங்க அல்ஹம்முண்டாங்க. அந்த மச்சாமாரு அவங்க எப்படின்னாங்க, அதான் மௌத்துண்டாங்க ரசூலுல்லாஹ். அல்ஹம்முல் மௌத்துண்டாங்க, மௌத்துக்கு சமன்னாங்க. அவன் நம்ம கவனமாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்களுக்கு உங்களுக்குள்ள வலக்கும் அலைஹின்ன அல்லா யுதீன ஃபுருஷக்கும் அஹதன் தக்ரஹூன், அவங்க வெறுக்கக்கூடிய யாரையும் வீடுகளுக்குள்ள அனுக்காங்க. ஃபஇன் ஃபஅல்ன ذلك, அவங்க ஏதோ இந்த மாதிரியான சில விஷயங்களில் ஈடுபட்டு விட்டார்கள் என்று தெரிஞ்சா, அதாவது ஒழுக்கக்கேடு விபச்சாரம் அல்ல, இந்த மாதிரி நீங்க வெறுக்கிற விஷயங்களில் அவர்கள் ஈடுபட்டு விட்டால் ஃபத்ரிபூஹுன்ன ضربا غير مبرح, காயம் வராத மாதிரி அடிங்க. சாப்பாடு அதுதான் அடிதான். சில இடத்துக்கு அடி தான் உதவும். அதுக்காக காயம் வர முகத்தில் அடிக்கப்படாது. பெண்களுக்கு யாருக்கும் முகத்தில் அடிக்கப்படாதுன்னு சொல்லலாம். இப்போ அதுக்காக டெய்லி பெரம்பெடுத்து வச்சுக்கிட்டு பொம்பளை அடிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு மேஜர் மிஸ்டேக் அவங்க விட்டாங்கண்டா நீங்கள் என்ன செய்யுங்க, உடனே இந்த பொம்பளை எனக்கு சரி வராண்டு போகிறது தீர்வல்ல. டைம் கொடுங்க, அடி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த காயம் வராத மாதிரியான அடியை போட்டு அடிக்க வேண்டியதான். இது யார் சொல்றது? ரசூலுல்லாஹ். அது வாஜிபெல்லாம் இல்லை, ஒரு அந்த திருத்தறதுக்கான ஒரு முறை. ரசூலுல்லாஹ் சொல்லலாம் வலக்கு அதை சொல்லி போட்டு சொல்றாங்க, வலஹுன்ன அலைஹின்ன, நீங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம் கொஞ்சம் இருக்குது. ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்னங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, உணவு கொடுக்கறது பில் மஅரூஃப், நல்ல விதமா கொடுக்கணும். சும்மா உன்னைய போட்டு சாப்பாடு வந்து கிடிக்கிறேன்னு சும்மா சொல்லி கொடுக்கறது நல்ல விதம் அல்ல. சாப்பாடு கொடுக்கறது உங்களுக்கு வாஜிப். இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இப்போ சில நாடுகளில் பொம்பளைல போட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பி போட்டு இவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு வீட்டில் புள்ள பார்க்குறாங்களா இவங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசான்றான், ஆண்கள் பெண்களை நிர்வாகம் பண்றாங்க. ஏன்னா பிமா ஃபத்தலல்லாஹும் பாதஹும் அலா பாத், சிலரை அல்லாஹ் சிலரை விட மேன்மைப்படுத்திக்கிறான். சில வீட்டில் பொம்பளைகள் தான் அங்கே ஜனாதிபதி, அவ சொல்ற நேரத்துக்கு தான் இவன் போகணும், அவங்க ஆர்டர் பண்ணுறது தான் இவர் செய்யணும். அங்கே போதன்னா போகக்கூடாது. என்னங்கிற ஆம்பளைன்னா நான் ஆம்பளை, அதுக்காக இவர் மிஸ்யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. பொம்பளைகளோட விஷயமும் கவனம் அவங்க தனியாக வைப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு தேவைப்படும், அவங்களுக்கு சில விஷயம் வைக்கும் வீட்டில் சில அது எல்லாத்தையும் விட்டு போட்டு இவர் பாட்டில் அது இது தாவாச பேச்சு அங்கே அப்படி இல்லை, அதுவும் பிள்ளை. அதே நேரத்தில்
ஒரு ஆண்கள் என்பவர்கள் நிர்வாகிகள். அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. அல்லாஹ் ஆண்களை பெண்களை விட சிறப்புப்படுத்தி இருக்கிறான். வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். பொருளாதாரத்தை இவங்க செலவழிக்கிறாங்க, காசையும் கொடுத்துட்டு அவனுக்கு அடிமையாக வைக்கிறான்னா என்னதுக்கு காசு கொடுக்குறாங்க? அதுக்காக பெண்கள் விஷயத்தில் அவங்களோட மஷூரா எடுக்கணும், அவங்க சொல்கிற விஷயங்களை அவமதிக்கணும், அப்படி வழங்கிடும் பட தலகுத்துறா. இந்த ஆள் நம்ம நாளுக்கு அப்படி தானே, அடித்தா மொட்டை வச்சா குடும்பின மாதிரி, அந்த மாதிரி ஒன்றும் ஒரு பக்கத்தை எடுத்துடப்படாது. அவங்கள அனுசரித்து போகணும். ரசூலுல்லாஹ் அனுசரிச்சாங்களா இல்லையா? அந்த அந்த ஹுதைபியா உடன்படிக்கை நேரத்தில் கொண்டு வந்த பிராணிகளை அறுக்க சொன்னாங்க, அப்படி தானே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கேட்கல, ஃபெடப்பாய் வீட்டுக்குள்ளே போனாங்க. மனைவி சொன்னாங்க என்னது பிரச்சனைன்னு. இல்லை அறுக்குறாங்க, இல்லை ரசூலுல்லாஹ்க்கே மாறு செய்கிறாங்கன்ற மாதிரி. ரசூலுல்லாஹ் ஒரு பெரிய கவலை, வெளியே போய் நீங்கள் அருங்க, அவங்க அறுத்துருவாங்கன்னாங்க. அந்த செஞ்சாங்களா இல்லையா? அப்போ பொம்பளையில மஷூரா, பொம்பளைக்கு செலவுங்கன்னா பொம்பளைக்கு மாறு செஞ்சால் தான் அது சக்ஸஸாக. பொம்பளையில மஷூராவுக்கும் மாறு செய்யணுமா? இதெல்லாம் பொய்க்கதை, அப்படியெல்லாம் இல்லை. அதுக்காக பொம்பளைண்டா அடிமையாகாதீங்க. நீங்கள் ஆம்பளை அதை காட்டிக்கிட்டே இருங்க. உங்களோட நிர்வாகத்துக்கெல்லாம் நடக்கணும். நீங்கள் அவங்க சொல்கிறது தான் அவங்களோட வீட்டில் எல்லாம் நடக்குதுன்னா நீங்கள் அங்கே ஜீரோன்னு அர்த்தம். அதுக்காக அவங்களுக்கு ஒட்டை அட்டி புடி சண்டை, என்ன நீ சொல்கிறது நாங்கள் கேட்கப்படாது, அப்படி இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் தான் குடும்ப வாழ்க்கை. அதை நாம் இன்ஷா அல்லாஹ் தனித்தலைப்பாக பேசுவோம், அதில் நிறைய விஷயங்கள் வரும். அப்போ சொன்னாங்க நீங்கள் என்ன செய்யணும், நல்ல விதமாக அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சும்மா கொடுத்துட்டு டெய்லி சொல்கிறது நான் உனக்கு சாப்பாடு தரேன் தானே. உன்னை யாரா என்னை முடிச்சு சாப்பாடு தர சொன்னான்? சாப்பாடு தரது நீ கல்யாணம் யாரை முடித்தாலும் நீ சாப்பாடு கொடுக்க தான் வேணும். என்ன உனக்கு சாப்பாடு தரேன், உனக்கு நான் போன பெருநாளைக்கு கொடுப்பாக்கி தரேன், இதெல்லாம் நீங்கள் சொல்றீங்கன்னா அந்த குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது. அது வேறு வகையில் எங்கேயாவது வெடிக்கும். குடும்ப வாழ்க்கைண்டா பிரச்சனை வராட்டி அது லைஃபே இல்லை. சில நேரங்களில் ஆயிஷா நாயர்னா என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் இடையில நடு இரவில் போகிறாங்க. இப்போ அவங்களுக்கு திடீர்னு யோசனை, எங்கே போகிறாங்க, அடுத்த மனை வீட்டுக்கு போகிறாங்களா இருக்குமோண்டு, மனுஷன் தானே. அப்படியே போய் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஜன்னத்துல் பக்கிக்கு போகிறாங்க, கபருக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போய்த்து வராங்க. போய்த்து அந்த ஆயிஷா நாய் டங்குன்னு ஓடி வந்து என்ன செய்கிறாங்கன்னா மூச்சுகளுக்கு எடுக்க ரசூலுல்லாஹ் விளங்கிட்டு, ஆஹா இவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துட்டு. அந்த மாதிரி பொம்பளைகள் சில நேரங்களில் சில விஷயங்கள் இருக்கும். அப்போ நாம் அது எதிர்பார்ப்பு, ஒரு ஆணுடைய எதிர்பார்ப்பு இருக்கணும். என்னென்னா பெண்ணுண்டா கொஞ்சம் இப்படி தான் இருப்பா, அப்போ தான் வாழையும். நான் சொன்னேன், எந்த ஒரு விஷயமும் நம்மளுடைய எதிர்பார்ப்புக்குள்ளாயிக்குது. நம்ம அதில் மிஸ்டேக் விட்டோம்டா, இவ்வளோ சரி வரான்னு நினச்சேன்னா உலகத்தில் ஒரு கும்பலும் சரி வராது. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. அப்போ நாங்கள் நல்ல விதமாக அவர்களை நாங்கள் இது பண்ணணும். அடுத்த விஷயம் சொல்கிறாங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, وَقَدْ تَرَكْتُمْ فِيكُمْ مَا لَنْ تَضِلُّوا بَعْدَهُ إِنْ اعْتَصَمْتُمْ بِهِ. நான் உங்களுக்கு மத்தியில் இந்த வேதத்தை விட்டுட்டு போகிறேன், குர்ஆன் ஹதீஸை விட்டுட்டு போகிறேன். அதை நீங்கள் பிடிக்கும் காலமெல்லாம் வழித வரவே மாட்டீங்க. அதை நீங்கள் பிடிங்க. இன்றைக்கி அதை பிடிச்சிக்கிட்டு பிரிவு வருது என்னத்துக்கு? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், குர்ஆன் ஹதீஸை பிடிச்சா பிரிவு வராது, நீங்கள் பிடிச்சிங்கன்னா உறுதியாக இருப்பீங்க. அதை பின்பற்றுறேன்னு சொல்லிக்கிட்டு தான் இந்த 72 73 கூட்டமாக என்னென்னு கேட்டால் நான் குர்ஆன் ஹதீஸுக்கிறாங்க எப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் சரியான மெத்தடில் போய் தான் அதை விளங்கணும். இல்லை எங்களுக்கு ஆலிமும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, நான் 3 மாதத்தில் எல்லாத்தையும் விளங்கினா அப்படின்ட்டா அப்போ நீங்கள் வழிகடலாம் போய்ங்க. பிரச்சனை என்னன்னு சொன்னால், இது ஹதீஸில் இதை பற்றியும் வருது, இந்த செய்தியில் இது வருது. எப்போவுமே மார்க்க வழிகாட்டுதல்கள் நாமளாக இப்படி இருக்குமோ அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, ஒமன் யுஷாகிகிர் ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா, நேர்வழி இன்னதுதான் என்று உங்களுக்கு தெளிவான பிறகு யார் தூதருக்கு முரண்பட்டு வயத்தபி கைர சபீலில் முஃமினீன், மூமின்கள் செல்ல வேண்டிய பாதை அல்லாத ஒரு பாதையில் அவர் செல்கிறாரோ, நுவல்லிஹி மா தவல்லா வ நுஸ்லிஹி ஜஹன்னம் வஸாஅத் மஸீரா, அவன் போகிற பாதையில் விட்டுட்டு அவனை நரகத்தில் கொண்டு சேர்ப்போம் நல்லா சொல்கிறான். நீங்களா குர்ஆனில் இப்படி தான் இருக்கீங்க, அவராக ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்து அவராக ஒரு விளக்கம் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு மற்றவெல்லாம் வழிகேடு பட்டம் கொடுத்தா இதை கேட்டால் நான் குர்ஆன் ஹதீஸ் தான் என்ன கொள்கை, நான் இந்த வேறு எதையும் பின்பற்ற மாட்டேன்னா. குர்ஆன் ஹதீஸே நீ ஒழுங்காக விளங்கலையே. பிரச்சனை என்னன்னா, குர்ஆனை ஒழுங்கா விளங்கல, ஹதீஸை ஒழுங்கா விளங்கல, நீ தப்பா விளங்கி வச்சுக்கிட்டு நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை மட்டும் தான் பிடிப்பேன்னு சொல்லிக்கிட்டு நீ 62 பிரிவாகினா பிரச்சனை குர்ஆன் ஹதீஸ் அல்ல, அந்த பாதையில் போகிறது. அப்போ மன்ஹஜ் என்பது நம்மளோட மன்ஹஜ் எப்படி இருக்கணும், நாம் ஒரு குர்ஆன் வசனத்தை எப்படி விளங்குறது, ஒரு ஹதீஸை எப்படி விளங்குறது, நம்ம விளங்கினது சரியா, இந்த குர்ஆன் வசனத்துக்கு உண்மையாக இப்படித்தான் விளக்கமா. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 94 95 காலப்பகுதியிலலாம் நான் பயான் பண்ணுற ஆள் தான். அப்போது எனக்கும் ஒரு ஆர்வம், குர்ஆனை ஃபுல்லாக பாடமாகணும், ஹதீஸை பாடமாகணும், அப்படி இப்படின்னு ஃபுல் படப்படப்படன்னு பாடமாகியாச்சு. குர்ஆன் வசனங்களை பார்த்த உடனே அந்த வசனங்கள் என்ன கருத்து சொல்லுதோ அந்த கருத்தை ஊண்டி பேசி இதுதான் தாவான்னு நம்ம நினச்சோம். ஆனால் உண்மையிலேயே இந்த உலமாக்களுடைய இந்த வழிமுறைகளை, உலமாக்களுடைய இந்த இல்மை என்ன இதுகளை அணுகி பார்க்கும்போது நம்ம எவ்வளோ சின்ன பிள்ளைத்தனமாக விளக்கம் சொல்லிக்கிறோம் ஒரு காலத்தில்ண்டு நம்ம அதை ஒரு குற்ற உணர்வாக பார்க்குறோம். நான் சொல்கிறது நம்மளை பற்றி மட்டுமல்ல, பொதுவாக
எந்த ஒரு குர்ஆன் வசனமாக இருந்தாலும், இப்போ சில நபித்தோழர்களே சில குர்ஆன் வசனங்களை தவறாக வழங்கினாங்க. அபூதர் கிஃபாரி அந்த வல்லதீன யக்னிஸூன ஸஹப, தங்கத்தை வெளியே சேர்த்து வச்சுக்கிட்டு செலவழிக்கலன்னா நெருப்பில் சூடு போடுவோம்னு வரக்கூடிய வசனத்தை இப்போ வீட்டில் தங்கம் வழி வைக்கப்படாட்டாங்க. அது ஜக்காத்துக்குரிய விஷயம். அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம நல்ல முறையில் குர்ஆன் சுன்னாவை அணுகணும். நீங்கள் அதை பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். நீங்கள் ஒரு நாள் வழி தவற மாட்டீங்க. வஅன்தும் துஸ்அலூன அன்னி. அடுத்த ஒரு விஷயம் சொல்றாங்க, நீங்கள் என்னை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். ஃபமா அன்தும் காயிலூன்னாங்க. என்ன பற்றி கேட்பாங்க? அல்லாஹ் கேட்பானே, ரசூல்லா அனுப்பினே உங்களுக்கு எல்லாம் சொன்னாரான்னு கேட்டா, காலு நஷ்ஹது அன்னக கத் பல்லக்த வ அத்தைத வ நஸஹ்த. நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொன்னால், நீங்கள் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி விட்டீர்கள், எங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் உபதேசம் பண்ணீங்க, உங்களோட விஷயத்தை நீங்கள் பொறுப்போடு நிறைவேற்றினீர்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். ஃபகால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பி இஸ்பஹி சப்பாபா, இந்த சுட்டு விரலை காட்டி சொன்னாங்க, யர்ஃபௌஹா இல ஸமா, வானத்தை நோக்கி உயர்த்தினார்கள். மக்களை காட்டி சொன்னார்கள், அல்லாஹும்ம ஷ்ஹத். சொன்னாங்க, அல்லாஹ்வை காட்டி சொன்னாங்க, அல்லாஹும்ம ஷ்ஹத். இந்த இருக்கிறாங்க, நான் சரியா சொன்னேன் என்பதற்கு யா அல்லாஹ் நீயே சாட்சியாக இரு என்று 3 முறை சொன்னாங்க அப்படின்றது ஜாபிர் பின் அப்துல்லாவுடைய அந்த ஹதீஸில் நாங்கள் பார்க்குறோம். இப்போ இது இப்னு ஹுஸைமாலையும் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. எனவே இங்கே முக்கியமாக நாங்கள் அதாவது ஒரு சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், முதலாவது இந்த முக்கியமான அடிப்படையாக சொல்கிறேன்னா, அதாவது பிறருடைய இரத்தத்தை ஓட்டுறது உரிமை இல்லாமல் கூடாது என்ற விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக இந்த உரைகளில் சொன்னாங்க. அதே மாதிரி ஜாகிலிய விஷயங்கள், அறியாமை காலத்தில் நடந்த மார்க்கத்துக்கு புறம்பான விஷயங்கள் எல்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட வேண்டும் என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள். பெண்களுடைய விஷயத்தில் அவர்கள் உங்களுடைய கைதிகளாக உங்களிடத்தில் இருக்கிறார்கள், எனவே நீங்கள் அவர்களுடைய விஷயத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்கிற செய்தியை சொன்னாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்க பிடிச்சு கொள்ளணும், அதுல நீங்கள் உறுதியாக இருக்கணும், அதுதான் உங்களுக்கு வழிகாட்டும், அதை நீங்க பின்பற்றினால் வழி தவற மாட்டீர்கள் என்று சொன்னாங்க. அதே மாதிரி வட்டி வாங்குறது கூடாது என்ற விஷயத்தை சொன்னார்கள். ஏனென்றால் அது வட்டி என்பது ஏழைகளிடமிருந்து சுரண்டப்படக்கூடிய ஒரு அக்கிரமம் என்ற விஷயத்தை சொன்னாங்க. அதே மாதிரி சொன்னாங்க, ஷைத்தான் இருக்கிறானே, நீங்க சிலைகளை வணங்குவீங்க, அல்லாஹ் அல்லாத கடவுள்களை வணங்குவீங்க என்ற விஷயத்தை அவன் நம்பி கலந்துட்டான் அந்த ஜஸீரத்துல் அரபுல. ஆனாலும் அத்தஹரீசு பைனஹும், மூட்டிக்கிட்டே வைப்பான். சிலையத்தான் நீங்க வணங்க மாட்டீங்க, ஆனா சண்டை பிடிக்க வைப்பான், உங்களுக்குள்ள பிரச்சனை உண்டாக்குவான். அந்த விஷயத்தில் அவன் நம்பிக்கை இழக்கல. எனவே ஷைத்தானுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று சொன்னார்கள். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, என்னடா, எவனுடைய ஹிம்மத் நோக்கம் அது அல்லாஹ்வுக்குன்னு அவன் இருப்பானோ, உலகம் அவனோட காலடிக்கு கீழே மதிப்பில்லாமல் வந்து கிடக்கும். எவன் இந்த உலகத்தை தன்னுடைய முழு நேரமாக நேசிக்கிறானோ அவன் தனக்கு முன்னால் வறுமையை காணுவான்னு சொன்னாங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை நாம் அடுத்தடுத்த நம்முடைய ப்ரோக்ராம்களை நம்ம இதை இன்ஷா அல்லாஹ் செய்வோம். இதே மாதிரி பல விஷயங்கள் இதில் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன பல விஷயங்கள் நான் நினைக்கிறேன் நமக்கு நேரம் இடம் கொடுக்காதுன்னு ரசூலுல்லாஹ் பல விஷயங்களை சொன்னால், கிட்டத்தட்ட 20 விஷயங்களை இந்த இடத்துல அப்துல் ரஸாக் பின் அப்துல் முஹ்சின் அல் அப்பாத் அல் பத்ரி ஹஃபிதஹுல்லா அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. அடிக்கடி துபாய்க்கு அவங்களோட நிகழ்ச்சிக்காக வருஷத்தில் ஒரு முறை வருவாங்க. நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர், சவுதி அரேபியாவில் மதீனாவில் வாழ்கிறாங்க. அவங்களுக்காக நாம் அந்த சந்தர்ப்பத்தில் துவா செய்வோம். இன்னும் கிட்டத்தட்ட பல விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டிக்குது. சுருக்கம் என்னென்னா, ரசூலுல்லாவுடைய அந்த இறுதி உரை சொன்னாங்க, அடுத்த முறை உங்களோட இருப்பனோ எனக்கு தெரியலை, அதனால் நான் சொல்கிற விஷயங்களை ஒழுங்காக கேளுங்கண்டாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 3-4 மாதத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மௌத்தாகினாங்கன்ற ஒரு செய்தி நாம் படித்தோம். அதே மாதிரி தலைவர்களுக்கு கட்டுப்படுவது அந்த விஷயத்தை சொன்னாங்க. அதே மாதிரி இந்த மார்க்க விஷயங்களுக்கு நாங்கள் அதாவது உதவியாளர்களாக இருப்பது சொன்னாங்க. நவ்வரல்லாஹு இம்ரஅன் சமிஅ மகாலத்தி ஃபவஆஹா, ஒரு அல்லாஹ் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் அருள்பாலிப்பானாக, செழிப்பை உண்டாக்குவானாக. அவன் நான் சொல்வதை கேட்டு அதனை பாடமிட்டு சும்மா அத்தாஹா இலா மல்லம் யஸ்மஹா, கேட்காதவர்களுக்கு அதை எத்தி வைக்கிறான். அப்படி எத்தி வச்சா அல்லாஹு தஆலா அவனுக்கு செழிப்பை உண்டாக்கட்டும். ஃபருப்ப ஹாமிலி ஃபிக்ஹின் லா ஃபிக்ஹ லஹு, எத்தனையோ ஃபிக்ஹை சுமந்திருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு விளக்கம் இல்லை, ஹதீஸ்களாக சுமந்திக்கிறாங்க. ஃபருப்ப ஹாமிலி ஃபிக்ஹின் இலா மன் ஹுவ அஃப்கஹு மின்ஹு, எத்தனையோ இந்த ஃபிக்ஹுடைய விஷயங்களை சுமந்திருக்கிறவங்க, அதாவது அதைவிட விளக்கசாலிகளை அவர்கள் சந்திக்கலாம். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த விஷயத்தையும் சொல்றாங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எனவே இந்த இறுதி ஹஜ்ஜி, அதாவது நாம் சந்திக்கக்கூடிய இந்த நாள் என்பது இவைகள் நினைவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு காலம்ன்றதால தான் ரசூலுல்லாவுடைய பிரியா விடை அப்படின்னு. அதே நேரம் மரண நேரத்தில் ரசூலுல்லாவுடைய உபதேசங்கள்,
இந்த 3-4 மாத காலங்களுக்குள்ளே ரசூலுல்லாஹ் செய்த பல சந்தர்ப்பங்களில் இன்ஷா அல்லாஹ் மற்ற விஷயங்களை நாம் இன்னொரு தொடரில் நாம் உங்களுக்கு வழங்குவோம். கேட்ட விஷயங்களில் இருந்து அல்லாஹு தஆலா படிப்பினை பெறக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியர் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.